These are moral stories. போத்தலூருன்னு ஒரு சின்ன கிராமத்துல வீரையா லட்சுமின்னு ஒரு தம்பதிகள் இருந்தாங்க. வீரையா ரொம்ப அமைதியானவர், கஷ்டப்பட்டு உழைக்கிற விவசாயி. நிம்மதியா போயிட்டு இருந்த அவங்களோட வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு கடிதம் ஒண்ணு வந்துச்சு. அன்னைக்கு காலையில, லக்ஷ்மி, லக்ஷ்மி, இங்க வா. இருங்கங்க, டீ போட்டுட்டு இருக்கேன். காலையில எந்திரிச்சதுமே டீ குடிக்கலன்னா அந்த நாள்ல உங்களுக்கு எந்த வேலையுமே ஓடாதே. தினம் இருக்கிற சங்கதி எல்லாம் விடுடி. உனக்கு இடி மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ சொல்ல போறேன். ஐயோ, என்னங்க அப்படி? உங்க அண்ணனும் மதினியும் அவங்களோட ஒரே பையனை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வர போறாங்களாம். எங்க அண்ணனா? அவன் போன வாரம் தானே குடும்பத்தோட வந்துட்டு போனா. அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே இருக்கா. பையன் எங்கேன்னு வந்தான்? ஷோ, அது இல்லடி, என்னோட அக்கா, அத்தா, அப்புறம் மருமக எல்லாரும். அதானே பார்த்தேன். மூக்கு எங்கன்னு கேட்டா தலைய சுத்தி தொட்டு காட்டுற மாதிரி இருக்கு. ஏன் நேரடியா சொல்ல மாட்டீங்களா? லெட்டரை பார்த்ததுல இருந்து என் மூளையே வேலை செய்யல. போட்டு விடுங்க, அவங்க எல்லாம் வரட்டும். 4 நாள் இருந்துட்டு அப்புறம் போறாங்க. உனக்கு என் அக்காவை பத்தி முழுசா தெரியல. சரி விடு, நீயே பார்க்கத்தானே போற. ஆ, சரி சரி, நான் போய் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டா. வீரையா என்னவோ பதட்டமாவே தான் இருந்தாரு. நாட்களும் போச்சு. 2 நாள் கழிச்சு வீரையாவோட அக்கா கஸ்தூரி, அவரோட கணவர் ராமசுவாமி, அப்புறம் பையன் ரவி எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. டே தம்பி, லக்ஷ்மி வீட்ல இருக்கீங்களா? வந்துட்டீங்களாக்கா? வாங்க வாங்க. நானே வண்டி எடுத்துட்டு கூப்பிட வரலான்னு இருந்தேன். பரவாயில்லடா மாப்ள, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வீட்டுக்கு வர மாட்டோமா சொல்லு. எப்படி இருக்கீங்க அத்தா? டே ரவி, நல்லா படிக்கிறியாடா? ரொம்ப நல்லா படிச்சிட்டு இருக்கேன் மாமா. அண்ணி உள்ள வாங்க, அப்புறமா நல்லா விசாரிச்சுக்கலாம். முதல்ல கை கால்லாம் கழுவிட்டு வாங்க. பலகாரம் எடுத்து வைக்கிறேன். எப்ப சாப்பிட்டீங்களோ என்னவோ. ஆமா லக்ஷ்மி, ரொம்ப ரொம்ப பசியாதான் இருக்கு. வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இப்படி சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பலகாரங்கள் சாப்பிட்டாங்க. 2 நாட்கள் கடந்து போச்சு. கஸ்தூரி, அவளோட கணவர், அப்புறம் பையன் ரவி அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சமைக்க சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த வீரையா அன்னைக்கு ராத்திரி, லக்ஷ்மி, வேலை ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சுல்ல, பாக்குறதுக்கே ரொம்ப சோர்வா இருக்கியே. ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லங்க. சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா வேலை அதிகமாக தானே செய்யும். இருக்கும் தான், ஆனா அக்காவும் உன் கூட சேர்ந்து ஏதாவது வேலை பார்த்தா நல்லா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது அவ்வளோ சோர்வா தெரியாது. நீ மட்டுமே ஒரே ஆளா செய்யறதுதான். சரி, எனக்கு செய்ய வராதுன்னு நீ சொன்னாதான் என்ன? ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லங்க. பாவம் 4 நாளைக்கு நிம்மதியா ஓய்வு எடுத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. உனக்கு என் அக்காவை பத்தி சரியா தெரியாது லட்சுமி. எப்பவும் வேலையில இருந்து தப்பிச்சுக்கணும்னு தான் அவ பாப்பா. இத்தனை வயசானாலும் அக்காவும் தம்பியும் இன்னும் மாறவே இல்ல. சின்ன பிள்ளை மாதிரி இன்னமும் புகார் சொல்றீங்க. சரி சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, படுங்க. இப்படி சொன்னா லக்ஷ்மி. 2 வாரங்கள் ஆயிடுச்சு. கஸ்தூரி மட்டும் கால் மேல கால் போட்டுக்கிட்டு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் செய்ய சொல்லி நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருந்தா. என்னம்மா லக்ஷ்மி, நாங்க வந்ததுல உனக்கு வேலை அதிகமாயிடுச்சா? அது மதனி, அது அது கொஞ்சம் அதிகம்தான். எதுவும் மனசுல நினைச்சுக்காதடி. ஏதோ ஒரு 4 நாள் இருந்துட்டு போலான்னு வந்திருக்கோம். உன் வீட்டுல நான் வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அது நல்லாவா இருக்கும்? அப்புறம் ஊருக்குள்ள உனக்கு தான் கெட்ட பேர் ஆயிடும். நீங்க எனக்கு உதவி பண்ணுனா எனக்கு எப்படி மதனி கெட்ட பேராகும்? ஆகாதா பின்ன. வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை இந்த லக்ஷ்மி வேலை வாங்குறான்னு ஊருக்குள்ள சொன்னா, ஐயோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப அசிங்கமாயிடும். ஓ அதுதானா? சரி மதினி, நீங்க எனக்கு எந்த வேலையும் செஞ்சு தர வேண்டாம். அதேதான், அதனாலதான் நான் எதுவும் செய்யல. சரி அது இருக்கட்டும், உன் அண்ணனுக்கு போலினா ரொம்ப ரொம்ப இஷ்டம்மா. அது கொஞ்சம் செஞ்சு எடுத்துட்டு வரியா? அது மதினி, எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாதே. இது என்ன பெரிய வித்தையா? நான் சொல்லி தரேன், நீ அதே மாதிரி செய். அவளை சமையல் கட்டு கூட்டிட்டு போய் சொல்லி கொடுத்தா. அதுக்கப்புறம் அவளை செய்ய வச்சா. இது எல்லாத்தையும் வீரையா பாத்துட்டே இருந்தாரு. 3 வாரங்கள் கடந்து போயிடுச்சு. இப்போ லக்ஷ்மிக்கு கூட ரொம்ப ரொம்ப சோர்வாயிடுச்சு. சுத்தமா முடியல. ஏங்க, உங்க அக்காவை பத்தி நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதாங்க. அதான லக்ஷ்மி நானும் சொன்னேன். இப்ப என்ன பண்றது, எப்படி சொல்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியலையே. ஐயோ என்னால சுத்தமா முடியலங்க. 3 நாள்னு சொன்னாங்க, 3 வாரம் ஆயிடுச்சுங்க. சரி சரி, நாளைக்கு நான் எப்படியாவது அத்தாங்கிட்ட ஒரு தடவை பேசி பாக்குறேன். சரிங்க. இப்படி சொன்னா லக்ஷ்மி. அடுத்த நாள் காலையில வீரையா ராமசுவாமிய தன்னோட வயலுக்கு கூட்டிக்கிட்டு போனான். என்ன மாப்ள, இவ்ளோ தூரம் எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த? அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அத்தான்.
ஐயோ, இப்ப என்ன இந்த வயலுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்ச சொல்ல போறியா என்கிட்ட? என்னால அதெல்லாம் முடியாதுப்பா. இந்த வேலையில என்ன இழுக்காத. ஐயோ, நான் உங்களுக்கு வேலையெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் தான். அது வந்து நீங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே, ஊர்ல உங்க வேலையெல்லாம் அப்படியே கிடக்குமே, அத பத்தி ஒன்னும் இல்லையா? அதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க இங்க நல்ல சந்தோஷமா இருக்கோம். உங்க அக்காவுக்கு என்ன விருப்பமோ அதான் எனக்கு. அது இல்லாதான். சரிடா மாப்ள, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இப்படி சொன்னாரு ராமசுவாமி. இங்க வீட்ல லக்ஷ்மி கஸ்தூரியோட பையனை கூப்பிட்டு, டேய் ரவி, கொஞ்சம் இங்க வந்துட்டு போடா. என்னத்த புதுசா சாப்பிடுறதுக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா? இல்லடா தம்பி, வீட்ல பச்சை மிளகா தீந்து போச்சு, பக்கத்துல இருக்கிற கடையில ஓடி போய் வாங்கிட்டு வாயேன். ஐயோ அத்த, அவ்வளோ தூரம் போகணுமா? தூரம் எதுவும் இல்லடா, அப்படி வலது பக்கம் திரும்பினா கோயிலுக்கு பக்கத்துலயே தான் கடை. போ அத்த, மாமா வந்தா அவர் போ சொல்லு. நான்லாம் போக மாட்டேன். என்னால அவ்வளவு தூரம்லாம் நடக்கவே முடியாது. இப்படி சொல்லிட்டு ரவி அங்கேருந்து போயிட்டான். இனி என்ன பண்றதுன்னு தெரியாம அன்னைக்கு ராத்திரி லக்ஷ்மியும் வீரையாவும் நல்ல ஆலோசனை பண்ணி மறுநாள் காலையில எல்லாரும் இருக்கும்போது, அக்கா, அத்தா, உங்ககிட்ட எல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா மாப்ள, நீ இன்னும் வயலுக்கு கிளம்பி போலையா? தினம் இந்நேரத்துக்குலாம் கிளம்பி போயிருப்பியே. இல்லத்தான், உங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயம் பேசணும்னு. என்னம்மா லக்ஷ்மி, இன்னும் சாப்பாடு எதுவும் தயார் பண்ணலையா? சீக்கிரம் போய் பண்ணுமா, பசிக்குது இல்ல? அக்கா, முதல்ல நான் என்ன சொல்ல வரேங்கிறத கேளு. அடடடடா, என்னடா காலங்காத்தால, இப்ப என்னடா வேணும் உனக்கு? அக்கா, அது வந்து அத்தான், அது இப்ப வரைக்கும் என் வீடு உங்க எல்லாருக்கும் ஏதோ ஓய்வு விடுதிங்கிற நினைப்புல நீங்க இருக்கீங்க இல்லையா? ஆமா மாப்ளே, ரொம்ப சரியா சொன்ன. அது சரி, ஓய்வுங்கிறது கூட ஒரு எல்லையோட இருந்தாதான் நல்லா இருக்கும். 3 நாள்னு சொன்னீங்க, இப்ப 3 மாசம் முடிய போகுது. இப்ப நீ என்னடா சொல்ல வர? உன் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கற லட்சணம் இதுதானா? மரியாதை கொடுக்கறதுல நாங்க எந்த குறையும் வைக்கல மதினி. ஆனா நாங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க சும்மா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறத மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. சொந்தக்காரங்கன்னா கொஞ்சம் ஏதாவது உதவி செய்யணும்ல. இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கஸ்தூரியும் ராமசுவாமியும் ரொம்ப ஆச்சரியமா கேட்டாங்க. இப்ப நீ சொன்னதோட அர்த்தம் என்ன? வேலை செஞ்சாதான் உன் வீட்ல வந்து நாங்க தங்கணுமா? வேலை செய்யறோம் செய்யல அது ரெண்டாவது மதினி. ஆனா கொஞ்சமாச்சு பொறுப்பு இருக்கணும்ல. ஒரே வீட்ல இருந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கலன்னா எப்படி மதினி? புரிஞ்சிடுச்சு, எல்லாம் ரொம்ப நல்லா புரிஞ்சிடுச்சுமா. ஏதோ தம்பி வீடாச்சே, வந்து இருந்துட்டு போலாமேன்னு வந்தா என்னென்ன வார்த்தை எல்லாம் பேசுற. அக்கா அக்கா, நான் அதுக்காக சொல்லலக்கா. என்னங்க, பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன என்னென்ன பேசுறாங்கன்னு. டேய், இனிமே நான் உன் வீட்டுக்கு வரவே மாட்டேன்டா, வரவே மாட்டேன். ஐயோ அக்கா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்க. ஒரே வீட்ல இருக்கும்போது கொஞ்சம் கூடமாட உதவி பண்ணணும்னு தான் நான் கேட்டேன். இந்த வீடும் உன் வீடு தான்க்கா. ஆனா லக்ஷ்மி ஒருத்தியே எல்லா வேலையும் எப்படிக்கா செய்ய முடியும்? நீயே கொஞ்சம் இத பத்தி யோசிச்சு பாரேன். அத்த, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அத்த. உங்களுக்கு நான் ஒரு உதவி கூட பண்ணினதே இல்ல. நீங்க பேசுறதெல்லாம் இப்ப கேட்கும்போது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப வெக்கமா இருக்கு. பாருக்கா, சின்ன பையனுக்கு கூட எவ்வளவு தெளிவா புரிஞ்சிருக்கு. வீரையா இப்படி சொல்லவும் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. இத கேட்டுட்டு ராமசாமி, கஸ்தூரி, அவங்க சொல்றதும் சரியா தானடி இருக்கு. என்னதான் சொந்த தம்பி வீடா இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி சும்மாவே உட்கார்ந்துகிட்டு சாப்பிட முடியும்? இங்கேதான் இருக்கணும்னு நீ சொன்னேன்னா நம்ம அவங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா உதவி பண்ணணும். ஆமாமா, நம்ம உதவி செய்யணும். நம்ம இவங்களுக்கு பாரமா இருக்கணும்னு அவசியம் இல்லங்க. கிளம்புங்க, வாங்க நம்ம வீட்டுக்கே நம்ம போலாம். அக்கா, சின்ன சின்ன உதவி செய்யலாமேன்னு கேட்டேன், அவ்வளோதான். எனக்கு புரிஞ்சிடுச்சுடா. நான் இத கோவமாலாம் எதுவும் சொல்லல, பொறுப்பை உணர்ந்துதான் சொன்னேன். சொந்தக்காரங்கன்னா அப்பப்ப வந்து போயிருந்தாதான் நல்லா இருக்கும். இந்த தடவை நீயும் லக்ஷ்மியும் நம்ம வீட்டுக்கு வாங்க. அப்போ உங்களுக்கு எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு செய்றேன்டா. இப்போ நாங்க எங்க வீட்டுக்கு கிளம்புறோம். மதினி, நான் சொன்னதை நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் நமக்காக தான். எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு லக்ஷ்மி. இவ்ளோ நாள் பொறுமையா எங்களுக்கு சமையல் செஞ்சு போட்டியே, அதுவே போதும். அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு சாயங்காலமே கஸ்தூரி குடும்பம் தன்னோட ஜாமான் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சொந்தங்கள் நிரந்தரமானதுதான், ஆனா சோம்பேறித்தனம் அந்த சொந்தங்களை கூட நமக்கு பாரமாக்கிடும். ராகமாச்சாரி நதிக்கரையில ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த நதிக்கரையில ஒரு பெரிய வேப்பமரம் இருந்துச்சு. அதுக்கு கீழே வட்ட வடிவமான மேடை இருந்துச்சு. அந்த மேடையில சீட்டாட்டம் ஆடுறவங்க ஒரு பக்கம், சின்ன பிள்ளைங்களோட விளையாட்டுகள் இன்னொரு பக்கம், இளைஞர்களுடைய பேச்சுக்கள் ஒரு பக்கம்னு அந்த இடமே ரொம்ப கோலாகலமா இருந்துச்சு.
ஐயா மசால் வடைங்க ஐயா, மசால் வடை சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க. கடலை சட்னியோட அருமையா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இப்படி தேவா அந்த மேடைய சுத்தி வந்து தினமும் மசால் வடை வித்துட்டு இருப்பாரு. இந்த தேவா உண்மையிலேயே கடவுள் போலதான்டா. இவன் கையில என்னதான் மகிமை இருக்கோ என்னவோ, சட்னிய சாப்பிட்டாலே சொர்க்கத்தை பாக்குற மாதிரி இருக்கு. இப்படி பேசிக்குவாங்க. தேவாவும் கொஞ்சம் கூட சோர்வடையாம சலிக்காம அவங்க எல்லாருக்கும் வடைகளை பரிமாறி நிதானமா வருமானம் சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. இவங்க இப்படி பொழுதுபோக்கா பேசிட்டு இருக்கும்போது பெண்கள் எல்லாரும் வரிசையா தண்ணீர் சுமந்து செல்ற அந்த காட்சி பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இப்படி ஒரு அழகான கிராமம் அது. அதனாலதான் இந்த கிராமம்னா சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா அந்த கிராமத்தோட பேர் என்ன தெரியுமா? சுந்தரபுரம். அதே சுந்தரபுரத்துல வீரபாபுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரும் அதே மேடைக்கு பக்கத்துல தான் பீடிகளை தயாரிச்சு அதை வித்துட்டு இருந்தாரு. தள்ளாதீங்க தள்ளாதீங்க, நானே தரேன்ப்பா. நிறைய பீடிங்க இருக்கு, எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கேன். இப்படி எல்லாருக்கும் பீடிகளை வித்துக்கிட்டு அவரும் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. யோ, நீ போன வாரம் வாங்கின பீடிக்கே இன்னும் முழுசா பணம் கொடுக்கல. பழைய பணத்தை கொடுக்காம உனக்கு எப்படி புதுசா பீடி கொடுக்கறது? இப்படி ரொம்ப எரிச்சலோட தான் வியாபாரம் பண்ணுவாரு. அப்படி இருந்தும் எல்லாரும் அவர்கிட்ட முண்டி அடிச்சுக்கிட்டு போய் வீரபாபு கிட்ட வாங்குவாங்க. தன்னை விட பெரியவன் யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு எப்பவும் உண்டு. இவங்கெல்லாம் எனக்கு என்ன தர்மமா பண்றாங்க? பணம் கொடுத்தே ஆகணும். எவனோட தயவு தாட்சண்யமோ எனக்கு தேவையில்லை. இப்படி எப்பவும் ரொம்ப கர்வத்தோட தான் இருந்தாரு. ஆனா அதை வெளியில காட்டிக்க மாட்டாரு. ஆனா தேவாவோ ரொம்ப ரொம்ப தன்மையான குணம் கொண்டவரு. ஈக்கள் மொய்ச்சா நல்லா இருக்காது. இந்த வடைய ஒரு நல்ல துணி போட்டு மூடி வைப்போம். இப்படி வடைங்களை எல்லாம் துணி போட்டு மூடி வச்சுட்டு யாராவது பணம் கொடுக்கணும்னா அவங்க கிட்ட ரொம்ப பணிவா போய் கேட்பாரு. ரங்கநாதம் ஐயா, பணம் கொடுத்துட்டு போங்க ஐயா. உங்களை மாதிரி ஆட்களோட தயவுல தானங்க ஐயா எங்களை மாதிரி ஆட்கள் வாழ்றோம். உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க இருக்கிறதுனாலதான் கொஞ்சமாவது எனக்கெல்லாம் லாபமே வருது. இப்படி எல்லாரையுமே ரொம்ப மரியாதையா தான் பேசுவாரு. நாட்களும் அப்படியே கடந்து போச்சு. காலம் ரொம்ப வேகமா ஓடுச்சு. அழகான கிராமம் மெல்ல மெல்ல ஒரு சின்ன நகரமா மாறிச்சு. அதோட தேவாவும் ஒரு கடை வச்சிட்டாரு. மசால் வடை, இட்லி, போண்டாக்கள், இப்படி சிற்றுண்டி கிடைக்கிற கடை அது. வாங்கய்யா வாங்க, எல்லாரும் வாங்கய்யா. சுட சுட பஜ்ஜி போண்டா தயாரா இருக்கு. இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. வீரபாபு கூட தேவாவோட கடைக்கு எதிரிலேயே ஒரு கடை போட்டிருந்தாரு. பீடிகளோட சேர்த்து பல வகையான புகையிலை, சுருட்டுகள்லாம் விக்கிற ஒரு கடை அது. எது சுருட்டா? அது நாளைக்கு தான்ப்பா வரும். இப்போ உனக்கு என்ன பீடி வேணும்? யாரையுமே கூப்பிடாம நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு ஜம்முன்னு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரியவர் ஒருத்தர் தெருல நடந்து போயிட்டு இருந்தாரு. அவரை பார்த்துட்டு வீரபாபு, யோ பெருசு, இங்க வாயா. உனக்கு கொஞ்சமாவது மண்டையில அறிவு இருக்கா? அப்படி அவரை பார்த்ததும் ரொம்ப கோவமா கத்துனாரு. எல்லாரும் அவங்க 2 பேரையும் சுத்தி கூடிட்டாங்க. நீ சுருட்டு வாங்கிட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? எப்பயா பணம் கொடுக்க போற? வயசு ஏறினா மட்டும் போதாதியா, புத்தியும் கொஞ்சம் ஏறணும். அப்படி வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம கண்ட மேனிக்கு திட்ட ஆரம்பிச்சாரு. தம்பி, கையில பணம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது, அதனாலதான் கொடுக்க முடியல. ஒரு 2-3 நாள்ல கண்டிப்பா கொடுத்துடுறேன். அப்படி மரியாதையோட தான் சொன்னாரு. ஆனா வீரபாபு கேக்கல. வாய்க்கு வந்தபடி திட்டி அவரை அனுப்பிட்டாரு. வீரபாபுவோ தான் எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிற எண்ணத்தோட ரொம்ப கர்வமா தான் இருந்தாரு. எனக்கு வர வேண்டிய பைசாவை நான் கேட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் இருந்தாரு வீரபாபு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நதிக்கரையில எதிர்பாராத விதமா வீரபாபுவும் தேவாவும் சந்திச்சாங்க. என்னப்பா தேவா, எப்படி இருக்க? 2 பேரும் ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கோம். பேசுறதுக்கு கூட நேரமே இல்லையேப்பா. அப்படி கொஞ்சம் கர்வமா சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, எல்லாம் கடவுளோட கருணை அப்படின்னு ரொம்ப பணிவா சொன்னாரு தேவா. ஆமாமா, அது சரி. உன்னை பத்தி ஊர்ல எல்லாரும் ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க. என்னவோ ரொம்ப இனிக்க பேசுறியா? அப்படி சாதாரணமா கேட்டாரு. தேவா சிரிச்சுக்கிட்டே தலைய குனிஞ்சுக்கிட்டாரு. இந்த காலத்துல இப்படிலாம் இருந்தா கதைக்கு உதவாது. கொஞ்சம் நம்ம கடுமையாதான் இருக்கணும். சரிதாங்க. அப்படி மரியாதையா மறுபடியும் தலைய குனிஞ்சுக்கிட்டாரு. எவனுக்கும் பயப்படணுங்கிற அவசியம்லாம் நமக்கு கிடையாது. நம்ம உழைக்கிறோம், நம்ம வாழ்றோம். அப்படி ரொம்ப கர்வமா சொன்னாரு. தேவா எதுவும் பேசாம மௌனமா நின்னுட்டு இருந்தாரு. 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே போயிட்டாங்க. வீரபாபுவோட வருமானம் பெருகிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா தேவாவோட வருமானமோ தேவைக்கு ஏத்தவாறு மட்டும்தான் வந்துச்சு.
ஐயா, உங்களுக்கு வேணும்னா நான் வீட்டுக்கே வந்து கூட சப்ளை பண்றேங்க. இப்படி தன்னோட வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கிக்கிட்டு இருந்தாரு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல அதிகாரி, கிராம அதிகாரியா வந்தாரு. தெருக்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்றது, மரங்கள் நடுறது, குளத்துல தூர்வார செய்யறது, இப்படி கிராமத்தையே தலகீழா மாத்திட்டு இருந்தாரு. ஆஹா, ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நம்ம கிராமத்துக்கு ஒரு நல்ல அதிகாரி வந்திருக்காரு. இப்படி ஊர்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அந்த அதிகாரியோட பேரு சேஷகிரி. எனக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கறது மக்கள் கட்டுற இந்த வரி பணம் மூலமா தானே. அந்த மக்களுக்கு கொஞ்சமாவது நல்லது செய்ய வேண்டாமா? ராத்திரி தூங்கும் போது கொஞ்சமாவது மனசுக்கு நிம்மதியா இருக்கணும் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை கொண்டவர் தான் சேஷகிரி. அந்த கிராமத்தை சுத்தம் செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வேலையா முடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. ஊரை சுத்தம் பண்ணியாச்சு, இனி மனுஷங்கள தான் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு யோசனை ஒண்ணு செஞ்சாரு. இன்னையில இருந்து இந்த ஊர்ல புகையிலை தயாரிப்புகளை விற்க கூடாது. மக்களோட ஆரோக்கியத்துக்கு அது கேடு. இப்படி ஊருக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு ஒண்ணு வச்சாரு. வீரபாபுவோட நெஞ்சில முள் குத்துன மாதிரி ஆயிடுச்சு. உடனே சேஷகிரிய சந்திக்கிறதுக்காக வந்துட்டாரு. அந்த கிராமத்துல இருக்கிற அரசு அலுவலகத்துல 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. நீங்க பீடி புகையிலையெல்லாம் விற்க கூடாதுன்னு அறிவிப்பு போட்டிருக்கீங்க. இது நல்லது இல்லைங்க. அப்படி வந்ததுமே கொஞ்சம் வேகமா தான் சொன்னாரு. நீங்க போட்ட தடைய உடனடியா நீக்குங்க. அப்படின்னு நேரடியா வந்த விஷயத்த சொல்லிட்டாரு. நீங்க என்ன பாக்குறதுக்காக இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா அந்த தடைய நீக்குறது அசாத்தியமானது. இப்படி சொன்னதும் வீரபாபுவுக்கு கோவம் தலைக்கு மேல ஏறிச்சு. நான் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் இந்த வேலையிலேயே இருக்கேன். உன்ன மாதிரி அதிகாரிகளை எத்தனை பேரை பார்த்திருப்பேன். சும்மா பிகு பண்ணாம எவ்வளோ வேணும்னு கேளு. இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி கேட்டாரு. ஒரு அரசு அதிகாரிய பார்த்து இப்படி கேக்குறது எவ்வளோ பெரிய குற்றம்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. உங்களை இப்பவே ஜெயில பிடிச்சு போட முடியும். மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அவர் கொஞ்சம் கூட பயப்படாம அந்த மாதிரி சொல்லிட்டாரு. வீரபாபுவுக்கு எதுவும் செய்ய முடியாம அமைதியா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. வீரபாபுவோட கடை மூடப்பட்டுருச்சு. எல்லாரும் வீரபாபுவை பார்த்து இப்போ சிரிக்க ஆரம்பிச்சாங்க. முடிஞ்சு போச்சுடா இவன் கதை. சும்மா கிடந்த குப்பை எகிரி எகிரி குதிச்சுதான். இப்படி ஏளனமா எல்லாரும் பேசுனாங்க. ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னொரு விஷயம்னு வீரபாபுவோட காதுக்கு வந்துட்டே இருந்துச்சு. நான் விழுந்துட்டேன்னா இவங்க இவ்ளோ பேச்சு பேசுவாங்களா? இப்படி வீரபாபு நினைச்சிட்டு இருக்கும்போது நடுவுலயே ஒரு விஷமான எண்ணம் ஒண்ணு அவனோட மனசுல வந்துச்சு. யாருக்கும் தெரியாம வீட்ல வச்சு வித்தா அந்த சேஷகிரிக்கு எப்படி தெரிய போகுது? அதோட அதுல இன்னும் நிறைய பணமும் எனக்கு வரும். இப்படி யோசிச்சுக்கிட்டு வீட்லயே யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா அந்த பீடிங்ல எல்லாம் வித்து வருமானம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கு முன்னாடி வீரபாபு பத்தி பேசின வார்த்தைகள் எல்லாம் இப்ப கேட்கவே இல்ல. ஆனா இது எதையுமே பொருட்படுத்தாம தேவா மட்டும் அவரோட வேலைய பார்த்துட்டு கடைய மேம்படுத்துறதுலயே குறியா இருந்தாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டும் இருந்தாரு. வீரபாபு செஞ்சிட்டு இருந்த திருட்டு வியாபாரம் பத்தி சேஷகிரிக்கு உடனடியா தெரிஞ்சிருச்சு. உடனே தண்டனையும் கொடுத்தாரு. வீரபாபுவ 5 ஆண்டுகள் சிறையில் அடைச்சாங்க. அவனோட சொத்துக்கள் எல்லாத்தையும் 10 வருஷங்களுக்கு பறிமுதல் பண்ணாங்க. இந்த 5 வருஷத்துல தேவாவோட வளர்ச்சி அபரிமிதமா இருந்தது. பலவிதமான தொழில்களை ஆரம்பிச்சு வெற்றிகரமா நடத்திட்டு இருந்தாரு. 5 வருஷங்கள் கழிச்சு வீரபாபு வெளியில வந்தான். என்னங்க, எப்படி இருக்கீங்க? இப்படி யாரையாவது பார்த்து விசாரிச்சா கூட யாருமே பெருசா அவரை கண்டுக்கவே இல்ல. இந்த சமயத்துலதான் வீரபாபுவோட பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. கையில பணம் இல்ல. கிராமத்துல பல பேர்கிட்ட கேட்டாரு. என்கிட்ட பணம்லாம் இல்லங்க. அப்புறம் இப்படி வீட்டுக்குலாம் வராதீங்க. யாராவது பார்த்தாங்கன்னா என்னையும் சேர்த்து தப்பா நினைப்பாங்க. இப்படி சொன்னா ஒரு ஆளு. ஒரு காலத்துல அதே ஆளு பீடிக்காக வீரபாபு கிட்ட முண்டி அடிச்சுக்கிட்டு வந்தவன் தான். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு தேவாவோட ஞாபகம் வந்துச்சு. உடனே தேவாவோட வீட்டுக்கு கிளம்பி போனான். அது வீடு இல்ல, பங்களா. வீட்ல தேவா இருந்தான். நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி தேவா கிட்ட உதவி கேட்டான் வீரபாபு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவா வீட்டுக்குள்ள போனாரு. வீரபாபு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு தேவா உள்ள என்னதான் செய்யறான்னு எட்டி பார்த்தாரு. உள்ள தேவா அவன் எப்பவும் மசால் வடை மேல மூடுற அந்த துணிய பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கையில பணத்தோட வந்து அத அவரு கையில கொடுத்துட்டு, பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ வீரபாபு இப்படி நினைச்சாரு. ஒரு காலத்துல நான் திட்டினா கூட மக்கள் எல்லாரும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் பேசினா கூட யாரும் காது கொடுத்து கேக்குறது இல்ல. பணம் நிரந்தரம் இல்ல. நல்ல குணம்தான் எப்பவும் நிலைச்சு நிக்கும். அதுதான் கௌரவம். அப்படி யாரும் சொல்லாம அவராவே தெரிஞ்சுக்கிட்டாரு. அன்னையில இருந்து பணத்தை பார்த்து பெருமைப்படாம எல்லார்கிட்டயும் முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா பேசிக்கிட்டு சுமூகமா வாழ்ந்துட்டு இருந்தாரு.